அருமையான பிளாட் மாதிரி சூப்பரான இடம் தான். இழுத்துட்டு போக முடியாது அவனால, நீ வாங்க போகணும். போகிற பின்ன இதெல்லாம் ஆழமாக தான் இருக்கு. கொண்டு வர நின்று பார்த்தா முடிஞ்ச அளவு பார்க்கலாம். முடியுதுன்னு விட்டுட்டு போயிடல. ஆள் போட்டால் வளைய தூக்கிட்டு வரதுக்கு வர முடியும். அதைத்தான் சொல்கிறேன், இவ்வளோ ஆழத்தில் விட்றானுங்களே வெதிடுவோம். இது வரை கரை கொண்டு அதுக்கு செத்த மீன் நிற்குமா தச்சோட ஆழக்குள்ளில் மீன் நிற்காமக்குமா? என்ன ஜென்ரேஷன் சேத்துல போய் படுத்துக்குன்னு நினைக்கிறேன். வாழையில மீதியோ பகுதி வேலை பஸ் போ போயிடுச்சு, பாதி வேலை அவங்க தான் போய்க்கிறேன். எத்துல வருது வருது அங்கே போய் அவன் இழுக்க முடியாது வேலையே. ஈயக்காலையும் பிடிச்சி இழுத்துட்டு போவேன். ஈயக்காலில் ஒரு கவர் போட்டிருக்கு மணிக்கு மடியில் கட்டுற மாதிரி, அது மாதிரி இழுத்துட்டு பண்ணி தான் வந்துட்டு. ஒன்னே அவன் கேட்குறான், ஆச்சா வேட்டு பண்ணி சங்கு தான் கட்டிட்டானுங்கன்னா அப்படி கூட எதுவும் 4 பேர் போய் நம்ம தள்ளிக்கலாம். சாணியா நான் தான் சொல்கிறேன், பதஞ்சிருமே. நான் வந்துட்டேன், நாங்களும் வரோம். அதுதான் அந்த கரை மட்டும் பார்த்துக்கலாடா. மீன் என்ன போகுது கரை போயிருமா? வெகு தூரம் கிடக்குது. நானும் அங்கிருந்து வந்துக்கிறேன் சாமி. காரை எப்படி வந்துட்டு போகிறேன்? அது கரையிலான அப்படிதானே ரொம்ப படுத்துக்கு சேர்த்தே இருக்கு. அங்கிருந்து ஓட்டி இருந்தால் செத்து இருக்கும். ஆக்கால பிடிக்க முடியாது. உள்ளதான் சேர்த்தோம். அதை விட்டு அதை விட்டு விட்டுரு, நேற்று விட்டுட்டு ஆழக்கால திட்டம் பண்ணணும்னு வச்சுக்கோ, கரைக்கு வரும். இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுருந்தோம். ஓரளவுக்கு வச்சுக்கிறாங்க. கிட்ட சேர்த்திக்கலாம் வலையே, ரொம்ப போகக்கூடாது சட்டை. கவர் நல்ல டெம்பராச்சர் தூக்கி நிற்கிது. எனக்கு தெரியும். அன்னைக்கு போட்டு வந்து
அப்படியே ஓட்டி விடு, இங்கே ஓட்டி விடு. நிவர மாட்டேங்க இதெல்லாம் பிடிப்போம். அப்படி போகக்கூடாது, இப்படி இழுத்துட்டு போகணும். இல்லை அப்படியே இல்லை என்ன பண்ணுற அவனுக்கு இல்லை இல்லைண்டு தள்ளு 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 அப்போ இல்லை கத்தி எடுத்து கொஞ்சம் கீழே விட்டினா வரும், எல்லாம் பிடிச்சிட்டு தான் நிற்குது. கத்தி அக்கறையில் இருக்குது. அக்கறையில் இல்லை இங்கே மரத்தில் மரமே அவ்வளோ தூரம் தெரியுது. வலையை இழுத்துட்டு இருக்கிறீ பசங்க. அதுதான் அது ரைட் சைடு எங்கடா வலையை அங்கே வந்துடுச்சு பார்த்து. இன்னும் தூரமாக அந்த மரம் இந்த மரம் தான் ஒரு 20 அடி 30 அடி இருக்கு. கத்தி எடுத்துட்டு வந்து நீ போய் வேலைக்கு ஆகாது இல்லைன்னா இங்கே தான் இருக்குதாம்மா. அப்படியே பார்த்து இப்படி போய் இது ஏறு மேலே இப்படியே வயலில் விட ஏறி போ. அப்படியே தள்ளிக்கல அப்படியே தள்ளிட்டு. ஐயோ என்ன குச்சி அப்படியே நேரம் நிற்கிது. பார்த்து பார்த்துற மீன் எடுத்து வச்சுருந்தா காலுக்குள்ள குச்சி. ஆமாம் எதுக்கு காலே இருக்கு. ஏன்னா முள்ளு ஊறிக்கி எடுக்காது முள்ளு சொல்லிடா. முள்ளு ஒருத்தோட கால் ஊறிச்சு. மீன் வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு கத்து. மீனெல்லாம் ஒரு ஒச்சி எடுத்துக்காது. மழையாடா மூட்டுறதுக்கு இதில் பார்த்துட்டு போயிடும் இல்லையே. உள்ளதான் நிற்கி வெளியிலும் போவாது. காடுக்குள்ள மாட்டிக்காது. இங்கே வந்து தேவையான நம்மளுக்கு ஒன்று வேணும். அப்புறம் ஓட்டு போட்டு எல்லாம் போகும். மீன் குடிக்காத சொட்டையாச்சுன்னா குடிச்சுது. ஆமாம் இந்த கொதவை உள்ளே வந்துடணுங்கிற அப்படி. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கரை எடுக்காது. நீ உள்ளே வந்து இதை பிடிச்சி இழுத்து இழுத்து அது வரைக்கும் கொடு. அரணா கொடி அங்கே கட்டி வச்சுக்கணும். ஜிலேபி 8 ரூபாய் சிக்குது. வலை என்னோட வருது. கையில் வச்சுக்கிறிய மீனா? வாயிலே தெரிக்குது கையில் அடிச்சு. பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டா பெரிய 8 ரூபாய். அது வெளியே போயிடுச்சு. இல்லை இது இப்படி வச்சுருந்தா மீன் போயிருங்கண்ணே. இப்படி வச்சுருந்தா மீன் போயிரு. ஆடாது ஒன்று உண்டு. சரி சரி. நல்ல சைஸ் தான். ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்காங்கண்ணா. இங்கே 8 ரூபாய் தான். நிறைய 8 ரூபாய் வேண்டாமா? ஒரு போட்டோ கட்டி 8 ரூபாய் 2 போட்டு போட்டோ கட்டி. அதுவும் கரெக்டு தான். அதுக்கு ஒரு பூடே கிடச்சிருக்கலாம். ஏன் ஆமாம் சரளி கரைஞ்சிட்டு 8 ரூபாய். வலை இழுத்த விட மாட்டேங்கிறா. வந்துடு அதெல்லாம் இப்படி நீக்கி பொதுக்குன்னு வந்துட்டே தான் இருக்கு. அப்படி சேர்த்துருந்தா நீ எழுத்து நான் தான் எடுத்தேன். கருமாந்திரம் அதா அந்த கருமாந்திரம் அதை எடுத்து விட்டுரு அது ஆகாது. சொரட்டி எடுக்குது. சூடு முள்ளு வைக்கிறது ரவினா பெருசுனா தான் இருக்குதுங்க. நானும் இருப்போம். வலை கொண்டு வலை. என்ன மீன்? ஜிலேபியா? இப்போ கேட்குது மீன். அடி முரட்டு கட்டை ஒன்றுக்குது. அப்போ தான் இருக்கு. வராத போய் படுத்துக்குண்டா கருமாந்திரம். ஏன் அதுக்கு போய் படுத்துக்கலாம். பெருசுனா வெட்டுறா அந்த கொஞ்சம் வெட்டி விடு. இன்னும் பண்ணுறது தாண்டாத பார்த்துக்கணும். அவ்வளோதான். தாண்டாமல் பார்த்துக்கணும். நீ அங்கே நின்று வந்துட்டு கட்டையை தள்ளிட்டு வந்துக்கிற எல்லாம் கட்டையாக கிடக்குது. யாரா
யாரு எத்த சோடு போகுதுனோ இதா எங்கடா இப்பத்தே அடிச்சிட்டு போகுது அடட்டே பிடிச்சிட்டியா நான் எங்கே பிடிச்சி இடிக்குது வா வா ஏன்டா முத்துங்கடா மீன் நான் முதல்ல என்ன சொன்னேன் பாச வேற ஆள் அழுதி அமுத்திட்டியா பெருசா சிறுசா முரட்டு ஜெயிச்சு வாடா வாடா கொண்டா கொண்டாடா சரியான்னு என்ன இல்லையே 2-3 கிலோ ஒரு 2-3 கிலோ ஒரு அப்புறம் இல்லைன்னு சொன்னேன் பரவாயில்ல பாஸ் கையில் தான் இருக்குது அது எப்படியாச்சும் நீ ஹேண்டில் பண்ணிக்க அது என்ன வருது ஐயோ ஐயோ அரைக்கலாம் வருமாக்குது டே 2 கிலோவுக்கு மேலே வரும் இந்த 1/2 கிலோ வரும் மேடம் ஏன்னா 1/2 கிலோ விட அது உனக்கு வாடா நீ வா அந்த தலை பல கரெக்டாக வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒன்று தான் காரணம் இல்லை எப்படா மீனை கையில் பிடிச்சி இந்தாங்க கேட்டுக்கிறேன் அது எப்படி எடுக்க தெரியாது மீனை எடுக்கிறது இல்லை தலை துட்டா வந்துரும்ல அதுக்கு சொன்னேன் அங்கே வாடா இருப்பா ஒரே கண்ணி அவ்வளோதான் வேலை முடியும் இருப்பா நான் பெருசாக அடிச்சிட்டு போகுது காலில் அப்படிங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க அதான் அதுவும் போயிடுச்சு நீ சும்மா நேரம் இங்கே சிப்பு ஓட்டை இங்கே சிப்பு ஓட்டை சிப்பம் இல்லடா சிக்கம் சிப்பமும் அதே இந்த வலை கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் வேற ஆள் இல்லைன்னு போயிருக்கு ஏதோ ஒரு கேப்பில் ஏன்னா எல்லா புக்லேயும் முட்டி பார்த்துருப்பா வராதா தெய்வத்தின் குழந்தை ஒரு முடிச்சு போடலீங்கன்னா மேட்டுப்பாளையம் போட்டுக்கு மேட்டுப்பாளையம் தான் போகும் நீடா ஆனால் அது கையில் வச்சு வீரப்பந்த அப்புறம் கதையாவே ஆளுக்கு 2 கிலோ வெட்ட வீரப்படி கொடுத்துருவேண்ணா இங்கே போட்டு கட்டி வச்சிருக்கிறானே நான் மீனுக்குன்னு சொன்னா இல்லையா டேய்